நான் உறுதியாக சொல்கிற ஒரு விஷயம், மருது திரைப்படத்துக்கு 100% எனக்கு அந்த தோற்றமும் சரி, அந்த பாடி லாங்குவேஜும் சரி, அந்த கேரக்டரைசேஷனும் சரி, அந்த எல்லாமே அந்த பச்சை குத்துன எல்லா விஷயமும், உடம்பேற்றின விஷயம் எனக்கு மனசார ஐ திங்க் ஆஃப்டர் அவன் ஈவன் நான் வந்து இந்த திரைப்படத்தில் நான் வந்து அர்ப்பணிச்சிட்டேன் ஆஸ் அன் ஆக்டர். ஏன்னா எனக்கு அப்படி பிடிச்சிருந்தது இந்த ஒரு கேரக்டரைசேஷன், மருதுன்ற கேரக்டரைசேஷன் எனக்கு அப்படி பொருந்துச்சு. 24 திரைப்படத்தோட விசிடி வந்துருச்சு. எங்கே எடுத்தாங்கன்னு கூட தெரியும், ஆனால் யாருமே ஸ்டெப் எடுக்க மாட்டாங்க. ஆனால் மருது திரைப்படம் மே 20 ரிலீஸ் ஆகுது. எங்கிட்டயோ மறுபடியும் ரேப்பர் ரெடி ஆகிட்டுருக்கு, எங்கிட்டயோ வந்து சிடி ரெடி ஆகிட்டுருக்கு. ரெடி ஆகிட்டாங்க அந்த கும்பல். மே 19 நான் எனக்கு பிடிச்ச நண்பர்கள், என் ரசிகர்கள் நான் சொல்ல மாட்டேன், என்னோட நண்பர்களோட நான் இறங்க போகிறேன். இந்த வாட்டி நான் விட மாட்டேன். தயாரிப்பாளர் சங்கமாக இருக்கட்டும், இயக்குனர் சங்கமாக இருக்கட்டும், நடிகர் சங்கமாக இருக்கட்டும், நான் ஒத்த காலில் நின்று இந்த வாட்டி இந்த சிடி மட்டும் நான் பிடிச்சேன்னா, மருது சிடி மட்டும் நான் பிடிச்சேன்னா, அந்த சிடியை வச்சுக்கிட்டு எந்த தியேட்டரில் கண்டுபிடிச்சாங்க நான் கண்டுபிடிச்சி நான் ப்ரொடியூசர் கவுன்சிலில் வைக்க போகிறேன். நடவடிக்கை எடுக்கலைன்னா அதுக்கப்புறம் நான் மறுபடியும் உங்களை சந்தித்து என்னோட முடிவு என்னன்னு நான் தெரிவிக்க போகிறேன். ஏன்னா போர் அடிச்சு போச்சு. நான் சினிமா வளரணும் அப்படின்னு சொல்லிட்டு வீட்டில் உட்காந்து சொன்னால் வேலைக்கு ஆகாது. நம்ம வெளில வரணும். பரவாயில்ல, அழுக்கானா சண்டைனா சட்டை கிளியே தான் செய்யும். அதுக்காக வந்து நம்ம வந்து பின் நோக்கி இருக்க முடியாது. We all have to be united and move forward to kill piracy. ஒரு திரைப்படம் வந்து ரிலீஸ் ஆகுது. சப்போஸ் மருது ரிலீஸஸ் ஆன் 20th, 21st வந்து டிவிடி வந்துடும். அது எங்கேயோ தியேட்டரில் எடுக்கப்பட்ட இதுதான். 22nd சண்டே, 23rd தான் அந்த சிடி வச்சு அனாலிசிஸ்க்கு அனுப்புகிறோம். 54,000 ரூபாய் க்யூப்பில் கட்டணும். க்யூப்பில் கட்டினா தான் அவங்களுக்கு மட்டும்தான் அந்த அவங்க வந்து ரெண்டு நாள் 48 hours they send it to the US for analysis. முடித்தோடனே வென்ஸ்டே கைக்கு வந்துடும் எந்த தியேட்டரில் எந்த நேரத்தில் எடுக்கப்பட்டுச்சுன்னு. இப்போது என் படம் மட்டும் நான் எடுத்து நான் பண்ணுறதை விட வாரத்துக்கு 4 படம் ரிலீஸ் ஆகுது. வாரத்துக்கு 4 தியேட்டரில் வந்து கண்டுபிடிக்கலாம்ல, ஏதோ ஒரு ஆக்ஷன் எடுக்கலாம்ல. இந்த 4 தியேட்டர் அப்போ நீங்கள் எடுத்துக்கிட்டே இருக்கீங்க, இந்த இடத்துல ஆப்ரேட்டர் தப்பு பண்ண தப்பு அப்படின்னு சொல்ல முடியாது. நான் ரிக்வெஸ்ட் பண்ணுறது என்னென்னா, ஒரு பாடியாக வந்து எல்லாரும் சேர்ந்து அமைப்பு எடுக்கலாமே. சரி, இந்த மாதிரி இந்த குறிப்பிட்ட தியேட்டரில் எடுக்கப்பட்டுச்சுன்னா என்ன ஆக்ஷன் எடுக்க போகிறீங்க? ஃபர்கெட்டிங் அபவுட் ஈகோஸ், ஃபர்கெட்டிங் அபவுட் காம்படிஷன், ஃபர்கெட்டிங் அபவுட் எனிமிட்டி, எல்லாம் சேர்ந்து கூடி வந்து இந்த விஷயத்த வந்து பண்ணாங்கன்னா அவங்களுக்கு தான் பேர். இப்போ எனக்கோ வந்து எனக்கு நான் பேருக்காக நான் பண்ணல. ஏன் எனக்கு சோறு போடுற தெய்வம் அது சினிமா. நான் சினிமாவை காப்பாற்றுறதுக்காக தான் நான் முயற்சி பண்ணுறேன், அவ்வளோதான். உண்மைக்கே மாஸ்டர் உங்களுக்கு தேசிய விருது வேண்டாம், என்னையெல்லாம் ஒரு 10 படம் ஆட வச்சிங்கன்னா 10 தேசிய விருது.